ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாக்ஸிக் ட்ரேட்டுக்கு போக போறோம். நெக்ஸ்ட் என்னதுன்னா ஓகே ஆங்கர் இஷ்யூஸ். ஆங்கர் இஷ்யூஸ். இப்போ சில பேர் சின்ன விஷயத்துக்கே பயங்கரமா கோவப்படுவாங்கல்ல. அதுலயும் நானும் ஒருத்திதான். ஆமா, நானும் என்ன பார்த்தா அப்படி தெரியாது, பட் நானும் பயங்கரமா கோவம் எல்லாம் பட்டிருக்கேன். ஆமா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோவம். ஸோ அது ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்கன்னா ஆக்சுவலி என்ன இமோஷன்னா அழுதுதான் அந்த இமோஷன். ஆனா நம்ம அழுக்கூடாது, கூலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கோவப்பட்டுருமா. அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. எனக்கும் அப்படி ஒண்ணு தெரியலையே. சம்டைம்ஸ் சில பேரு நம்மையா அழுகணும், நம்மள இரிட்டேட் பண்ணாங்க மத்தவங்க, கடுப்பா வருது, அவங்களை பிடிச்சி நல்லா கட்டணும்னு தோணும். பட் சில கேசஸ்ல இது டாக்ஸிக்கா கூட இருக்கும். ஆமா, எந்த இடத்துல டாக்ஸிக்கா இருக்கும்னா சொல்லு. இப்போ சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப கோவப்படும் போது நம்ம சரியா திங்க் பண்ண மாட்டோம். நம்ம நிஜமாலே மீன் பண்ணாத திங்ஸ் எல்லாம் பேசிடுவோம். இப்போ நம்ம மத்தவங்களை ஹர்ட் பண்ணோன்னே நினைக்க மாட்டோம், பட் அவ்வளவு கோவம் வரும்போது நம்ம ஏதேதோ பேசி விட்டுருவோம். ஆமா, யோசிக்காம பேசிடுவோம் டக்குன்னு. நீ என்ன பண்ண, உனக்கு ரொம்ப கோவம் வருது, அப்ப நீ அதை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணுவ? இப்போ வீட்டுல எங்கேயாவது கோவம் தான் டக்குன்னு கோவம் வந்தா காட்டிடுவோம். ஆமா, பேசிடுவோம். வெள்ளலாம் கோவம் வந்துச்சுன்னா எவ்வளவு அடக்க முடியுமோ அவ்வளவு அடக்கிட்டு இருக்கோம். ஆனா வெள்ள அவ்வளவு கோவமே வராது, பயமா இருக்கும் வெளில போனாலே. இல்லை, ஆமா, நம்ம ஒருத்தவங்களோட கம்ஃபர்டபுளா இருந்தா ஒன்றும் ஃப்ரீயா கோவமா வரும். டக்குன்னு கோவம் வந்துடும், ஏதாவது பேசிடுவோம் டக்குன்னு. ஆனா எனக்கு வெளில இருந்தாலும் எனக்கு கோவம் வரும், பட் யூஸ்வலா நான் கொஞ்சம் பெட்டரா மேனேஜ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு நல்ல லைஃப் ஸ்கில். ஆமா, நான் எனக்கு கோவம்னா நான் பயங்கர குவைட் ஆயிடுவேன். என் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்ப நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம கோவப்பட்டு திரும்ப பேசலாம். இப்ப நம்மள அவங்க பண்ணது நம்மளுக்கு பிடிக்கல, அதனால நம்மளுக்கு கோவம் வருதுன்னா அதை நம்ம அடக்கிக்கலாம். ஆமா, ஒரு கோவம்னா ஒரு ரீசன் இருக்குமே, அதை பத்தி பேசி சால்வ் பண்ணிக்க வேண்டியதா. ஆமா, ஹேண்டில் பண்ண தெரியும். கோவம் வருதுன்னா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதான் எல்லாரையும் என்ன இடம்னு பார்க்காம உடனே அந்த மூட் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க சில பேர். ஆமா, சில பேர் எங்க கோவப்படணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ நீ வெளிய இருக்க, பப்ளிக் பிளேஸ்ல இருக்குன்னா அப்போ கட்டி சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, சில பேர் அடிப்பாங்க கோவம்டா. ஆமா, அடிச்சு பொருள்ல கீழே போட்டு உடைச்சு, ஐயோ என்ன பொருள் கூட பார்க்க மாட்டாங்க, போட்டு உடச்சிருவாங்க. ஐ மீன் நான் பண்ணுவேன், நான் பொருளா ஓடிக்க மாட்டேன், அவள்தான் அம்மா வீடு என்ன அடிப்பாங்க கூட. எப்படி சொல்றது, தலைகாணி அடிச்சுக்கிட்டு பொருளுக்கு ஆகாது, அப்படியே சைலண்டா கட்டுவேன். ஏன்னா சத்தமா கட்டிட்டா அவங்க கேட்பாங்க, கேட்டு என்ன கத்துற நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லேட்டா என்ன இப்படி பார்த்து டோடி கட்டுற சைலண்டா. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்கர், அது ஓகே. ஆமா, ஆனா நீ உன் கோவத்தை மத்தவங்க கிட்ட அந்த மாதிரி காமிக்கிறது அவ்வளவு சரியில்லை. ஆமா, கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஆங்கர் இஷ்யூஸ்க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? ஆங்கர் இஷ்யூஸ் கொஞ்சம் மோசமான விஷயம். அடிக்கடி கோவப்பட்டாங்கன்னா அது ரொம்ப பயங்கரமான டாக்ஸிக் ட்ரைட்டு. கண்ட்ரோல் பண்ணா ஓகே, எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். பட் நீ அது ஒரு இஷ்யூவா ஆச்சுன்னா அது கண்டிப்பா சரி வராது. ஆமா, யாரும் அப்புறம் நம்ம கூட சேர மாட்டாங்க. ஆமா, ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஆமா, அது ரொம்ப மோசமான டாக்ஸிக் ட்ரீட்னால நீங்க எவ்வளவு ரேட் பண்றீங்க? ஐ திங்க் 8, 9, 10 கொடுக்க மாட்டேன், 8 போடும். ஆமா, கரெக்ட். அவ்வளவு மோசமா ஒன்றும் தெரியல, ஆனா மோசமா இருக்கு. ஐ திங்க் இன்னும் மோசமா வரும் நினைக்கிறேன், அது வெயிட் பண்ணலாம். ஆமா, கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க என்ன சொல்லுங்க? நெக்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது கிரியேட்டிங் டிராமா. ஆமா, ஒண்ணும் இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாகிறது. ஓகே, ஆமா. இப்போ 2 பேரு யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்றது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி வேற மாதிரி சொல்லி பெருசா பிரச்சனையாக்கி அதுல குளிர் காய்வாங்க. ஆமா, காசிப் மாதிரி. கரெக்ட்.
ஒரு விஷயம் இவங்க என்னமோ சொல்லிருப்பாங்க, அதுல தேவையில்லாம நம்ம ஒரு ட்விஸ்ட் போட்டு பிளாட் ட்விஸ்ட் போட்டு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஆமா தேவையில்லாத வேலை பண்றதுனால நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். ஆமா தேவையில்லாம பிரச்சனை வரும். அப்ப அதை வேடிக்கை வேற பாப்பாங்க. ஆமா சில பேருக்கு பிடிக்கும் டிராமா. ஆமா எனக்கும் பிடிக்கும் டிராமா. அது பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்குதே நம்ம வேடிக்கை பாக்குறோம், அது நல்லா இருக்கும். நம்மளா 2 பேருக்குள்ள பிரச்சனை மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறதா தப்பான விஷயம். அப்போ காசிங் டிராமா இல்லனா அந்த இப்ப யாருக்குள்ளயாவது எப்பயாவது பிரச்சனை நடக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுவும் டாக்ஸிக் ட்ரேட் தான் நினைக்கிறேன். ஆமா இப்ப எதுவுமே நடக்கல, போரிங்கா இருக்கு, ஏதாவது சண்டை போட்டுக்க மாட்டாங்களா யாராச்சும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா டாக்ஸிக். ஓகே ஆமா ஆமா நிறைய நினைப்போம் அடிக்கடி. ஆனா நன்னா நம்ம நல்லா ஜாலியா வேடிக்கை பார்ப்போம். ஆமா அந்த யாருக்குள்ளயும் இவ்வளவு பிரச்சனை மூட்டிட மாட்டோம், ஆனா நடந்தா நல்லா இருக்கும். அப்ப ரொம்ப பயங்கரமான டாக்ஸிக் ட்ரேட் தான். ஓகே இப்ப எவ்வளவு கொடுக்கலாம்? அதான் 8 கொடுக்கலாம். ஐ திங்க் 8 இஸ் ஆமா 8.2. 8.2 குட். கரெக்ட்டான ரேட்டிங் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே இப்போ நான் இப்போ பக்கத்துல ஏதாவது சண்டை நடக்க ஆரம்பிச்சுன்னா போடும், நானும் எங்க அம்மா உடனே வந்துடுவோம் அந்த சைடு. அந்த சைடு வந்து ஒட்டி கேட்க ஆரம்பிச்சிடுவோம் என்ன ஜாமா நடக்குதுன்னு. ஆமா கரெக்ட். ஓகே the next toxic trait என்னதுன்னா not replying to messages. very very bad. எனக்கு என்ன சில பேர் இருப்பாங்க தெரியுமா, டெட்லயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமா அது ஆக்சுவலா நீ குரூப் சாட்ல இருந்துன்னு வச்சுக்கோ, பாக்கலாம் யாரும் மெசேஜ் வச்சிருக்காங்களா இல்லையான்னு பாக்கலாம். அது தெரியுமா அந்த ஆப்ஷன்? ஆமா மேல இன்ஃபோன்னு ஒன்னு இருக்கும். தெரியுமா? நான் நினைச்சேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னோட போன் 24 hours தான் என்னோட கையில தான் இருக்கும். இப்ப சில பேர் கேட்பாங்க ஏன் கிரீன் இப்ப என் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல அந்த மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் இப்ப யாருக்கும் மெசேஜ் பண்ணா உடனே நீ மெசேஜ் பண்றேன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. ஆமா நான் வேணுக்கு 10 minutes வெயிட் பண்ணுவேன், 20 minutes வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆமா கரெக்ட் தான், நம்ம வெட்டியா இருக்கணும் அவங்களுக்கே தெரியணும். ஆமா நான் வெட்டியா இருக்கிறது என்னோட வேலை முடிஞ்சே தெரியும். சோ அதுதான் தெரியாம இருக்கிறதுக்காக நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். இம்பார்ட்டன்டான மெசேஜ்னா டக்குன்னு நாங்க ரிப்ளை பண்ணிடுவோம். ஆமா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரீல்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். இதே ஸ்கூல் பத்தி ஸ்கூல்ல டோஸ் என்ன கேக்குறாங்க இது கேக்குறாங்கன்னா I'll take 10 minutes 20 minutes. ஆமா கரெக்ட். பட் ஓகே அப்ப எவ்வளவு நானும் லைக் சில பேர் 1 week 2 weeks நான் ஒருத்திக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த பொண்ணு எனக்கு 1 month கழிச்சுதான் இருக்கு. எனக்கு நான் மறந்தே போயிடுச்சு இது என்ன ரிப்ளை வருதுன்னு பாக்குறேன். அத பாவி 1 month முன்னாடி நான் அனுப்பிச்ச மெசேஜ் இப்பதான் ரிப்ளை வருதுன்னு பாக்குறேன். நானு அவ்வளவு பிஸியா யாராவது இருப்பாங்களா? 1 monthக்கு அந்த வாட்ஸ்அப்லயே வருமே 100 மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வருமே. இது வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல வருமான்னு தெரியல, ஆனா நானும் டக்கு டக்குன்னு பாத்துறேன் எல்லா மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டோமா அப்படின்னு. பட் 1 month கொஞ்சம் அநியாயமா இல்ல? அப்ப கூட அநியாயமா தான். So I think one day மேல பண்ணக்கூடாது. 1 day ஆமா இல்ல 2 days கூட வச்சுக்கலாம், ஏன்னா இன்ஸ்டாகிராம் அவ்வளவா பாப்பாங்களான்னு தெரியல. ஓகே அப்ப கூட. ஆனா 1 month கொஞ்சம் ஓவர் தான். ஆனா அது பொறுத்து, லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்க அப்பப்போ பாத்துப்பாங்க மெசேஜ். ஆமா கொஞ்சம் இல்ல டிஸ்டன்ஸா இருந்தாங்கன்னா அவங்க ரிப்ளை பண்றதுக்கு அவ்வளவு இது பண்ணிக்க மாட்டாங்க. 1 week எடுத்துக்கலாங்க, 1 month எடுத்துக்கிறது கொஞ்சம் தப்பு தான். அப்போ ரொம்ப தப்பு தான். கரெக்ட். பட் அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஒருத்தவங்க எவ்வளவு ஸ்பீடா ரிப்ளை பண்றாங்கன்னு வச்சே நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்போ அவங்க ரிலேஷன்ஷிப்போ என்னதுன்னு. ஆமா ஓகே அப்போ டெக்ஸ்டிங் ரிப்ளைங் பேக். ஆமா எப்படி சொல்றது,
மெசேஜிங் ஸ்பீட் எவ்வளோ? அதுக்கு நம்ம ஒரு 6 கொடுக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் தட் பேட். ஆமா, ஏன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க வந்து லேட்டா மெசேஜ் ரிப்ளை பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்க மேல இன்ட்ரப்ட் போயிடும் உங்களுக்கு. ஆமா, நீ எப்படியும் பேச போறதுல யாரும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அவங்களுக்கே ஹிண்ட் கட்சிட்டு போயிடுவாங்க. ஆமா, கரெக்ட். அது ஒரு டாக்ஸிக் ட்ரைட்டா நாங்க முடிவு பண்ணிருக்கோம். சில பேரு நீ டெக்ஸ்ட் பண்ணி ரிப்ளை பண்ணலன்னா கால் பண்ணுவாங்க தெரியுமா? கால் எனக்கு யாரும் பண்ணதில்லை. அவ்வளோ மோசமா இருக்கும். கால் பண்ணாங்கன்னா அப்பவே பயமா இருக்கும், ஐயோ கால் பண்ணிடுவாங்களோ நம்ம ரிப்ளை பண்ணலன்னா. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் 1 hour வச்சிருந்தேன் என்னோட டைம் லிமிட். ஏன்னா 10 minutes ரொம்ப, அதுக்கு 10 minutes கூட கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா சில பேர் கால் பண்ணுவாங்க எனக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னா. அப்ப எனக்கு உடனே பயங்கர எக்ஸைட்டியா வரும், ஐயோ கால் பண்ணாங்க பேசணும், கால் பண்ணிடுவாங்க போல இருக்கும். ஆமா, இம்பார்ட்டண்டா யாரும் சும்மாலாம் கடை பேசல. என் ஃப்ரெண்ட்ஸோடய குரூப் கால் பிளான் பண்ணோம்னா எவ்வளோ பிளான் பண்ணணும் அதுக்காக. கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பிளான போட்டா கடைசியில யாரும். ஆமா, கடைசியில ஒரு பொண்ணு பிஸின்னு போயிடுவா. ஓகே, நம்ம யார் பத்தி பேசுறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க.